அண்ணா அவருடைய 116வது பிறந்த நாள் விழாவின் தலைவர் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தாம்பரம் மத்திய பகுதி செயலாளர் அருமை எல்லா செயலாளர்களே அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற தாம்பரம் கிழக்கு பகுதி செயலாளர் அருமையான கூத்தன் எம்ஏ அவர்களே, தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் அருமை சோரிய கோபிநாதன் அவர்களே, எக்ஸ்விசி அவர்களே, அருமை அண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தாமு தருவேல் அவர்களே, அருமை நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் வீரா மோகன் அவர்களே, மாடம்பாக்கம் எம் தேவேந்திரன் அவர்களே, பெருநலத்தூர் எம் சீனுபாபு அவர்களே, ஒன்றிய செயலாளர் மனோகரன் அவர்களே, இன்னும் வருகை தந்திருக்கின்ற பாலாஜி ஸ்ரீகாந்த் உட்பட அத்தனை அணி செயலாளர்களே, அத்துணை வட்டக்கழக செயலாளர்கள், இந்த பகுதியினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நம்முடைய கழக நிர்வாகிகளே, சிறப்பாக இங்கே உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய அருமையான கழக அவைத்தலைவர் அண்ணன் டாக்டர் தமிழ்மன் ஹுசேன் அவர்களே, இந்த மாவட்டம் முழுவதும் கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்களே, அருமை பேசி அமர்ந்திருக்கின்ற ஆரணி கலைமுரசு காசிநாதன் தலைமை கழக பேச்சாளர் அவர்களே, அருமை கழக மகளிரணி துணை செயலாளரும் செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான அருமை சகோதரி கனிதா சம்பத் அவர்களே, அருமையண்ணன் மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் தன்சிங் அவர்களே, நமக்கெல்லாம் மூத்த முன்னோடி அருமையண்ணன் என் சி கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் பி கே பரசுராமன் அவர்களே, இலக்கிய துணை செயலாளர் மலர் மன்னன் அவர்களே, வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நம்முடைய கழக அணி செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர் குழு தலைவர் சேலூர் சங்கர், பிஜி சார் பிரபா உள்ளிட்ட அருமை தேவேந்திரன், நம்முடைய ராஜி சாய்கரேஷ் உள்ளிட்ட அத்துணை நம்முடைய வாணி சுரேஷ் பாபு, சுபாஷினி புருஷோத்தமன், வாட்டர்ராஜ் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, அத்துணை மேற்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி நிர்வாகிகளே, அத்துணை 3 பகுதி வட்டக்கழக செயலாளர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற அருமை தம்பி தாம்பரம் மத்திய பகுதியுடைய மாவட்ட பகுதி மார்க்கெட் காசி அவர்களே, அருமை தம்பி வட்டச் செயலாளர் வாழையம் பெரியசாமி அவர்களே, அருமை தம்பி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெங்கட்ராமன் அவர்களே, தாம்பரம் நகர்மன்ற முன்னாள் உறுப்பினர் அருமை தம்பி மார்க்கெட் பாபு அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அத்துணை நம்முடைய கழக செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, வியாபார பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு வேண்டிய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய 116வது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை மிக சிறப்பாக அண்ணாவுடைய பிறந்தநாளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணாவுடைய பெயரையே இன்றைக்கு மறக்கும்படி செய்திருப்பான் கருணாநிதியும் அவன் பையன் ஸ்டாலின் திமுகவும் இன்றைக்கு யாராலும் மறக்க முடியாது அந்த அண்ணாவை. அதே போல கழக பெயரிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒவ்வொரு வாயிலும் வரும்போதும் அண்ணாவுடைய நாமம், அதே போல கொள்கையிலே அண்ணா, இப்படி அண்ணாவை மறக்காமல் இன்றைய தினம் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய அண்ணா மறைந்து 55 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்றைக்கும் அண்ணாவை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு நம்முடைய கழகம் தான் காரணம். போலீஸ் எம்ஜிஆரும் போலீஸ் அம்மாவும் தான் காரணம். அண்ணா அவர்கள் நம்ம அருமையண்ணன் தொழிலாளர்கள் சில கருத்துக்கள் சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பதவி ஏற்றுக் கொள்ளும் போது அவருடைய துணைவியாரை கூட அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை. எல்லாம் சொன்னாங்க அவங்களுடைய மனைவியை அழைத்து வாருங்கள் என்று. ஆனால் அண்ணா சொன்னார், இல்லை இல்லை, குடும்பத்துக்கும் என்னுடைய அரசியல் பதவிக்கும் தூரம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாட்டில் அதுவா நடக்குது. அண்ணா வழியில திராவிட மாடல் என்று சொல்லுகிற திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் டேபிள் சோபா செட்டி எல்லாம் புதுசா போடுவாங்க. அண்ணா வீட்டில் அதே போல அண்ணா முதலமைச்சர் ஆன உடனே
அண்ணா வீட்டையும் போடுறாங்க, சோஃபா செட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து. அன்று மாலையே வீட்டுக்கு வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் பார்க்குறாரு. அவங்க மனைவியை கூப்பிட்டு திட்டுறாரு, அதெல்லாம் ஏன் இங்கே போட்டாங்கன்னு. இல்லை நான் ஒன்றும் சொல்ல, அரசாங்கத்திலேருந்து போட்டாங்க அப்படின்னு. உடனடியாக இதெல்லாம் எடுங்கன்னார் அண்ணா. அவங்க மனைவி ஆசைப்பட்டாங்க, இல்லைங்க இருக்கட்டுமேங்க. அப்போ சொன்னார், பதவி இருக்கும்போது இதை போடுவாங்க, உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. ஆனால் பதவி போனப்போ இதெல்லாம் எடுத்துருவாங்க, அன்னைக்கு நீ தாங்க மாட்டேன், அதனால என்றைக்கு இருக்கிறபடியே இருக்கணும்னு அன்னைக்கு அண்ணா சொல்லி அந்த இதெல்லாம் எடுக்க சொன்னார். அப்படியாப்பட்டவர் வாழ்ந்த இந்த நாட்டில் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் பிள்ளையும் அவங்க பொண்டாட்டி அவங்க மருமகன்